ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு நிலமே இல்ல. ஆனா நாங்க இந்த ஊர விட்டு நாங்க வெளிய போவே மாட்டோம். இந்த ஊர்ல தான் நாங்க இருப்போம். ஆனா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நிலம் இல்லையே அப்படின்னோனே, அவங்க என்ன பண்றாங்க, அப்ப நான் மேகத்துல போய் பயிரிட போறேன். அந்த மேகம் இருக்குல்ல, அதெல்லாம் காலியா தான் கிடக்குது. எப்போ இந்த மேகம் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே நம்ம ஊர்ல தான் இருக்குது. வேற எங்கேயுமே போகாது. இந்த மேகம் வந்து அப்ப எல்லாம் சொல்றாங்க, "நீ வந்து மேகம் சில டைம்ல இல்லாம போயிடும், கரைஞ்சு போயிடும்" அப்படின்னு. மழை பெய்யும்போது உருகிடும். இல்ல இந்த மேகம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இது நம்ம ஊர்ல தான் இருக்கும். இந்த மேகத்துக்கு எப்பவுமே வந்து நம்ம ஊர்ல தான் இருக்கும் இந்த மேகம். என்னைக்குமே நான் போய் பார்த்ததே இல்ல. அதனால அந்த மேகத்துல போய் பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஊர் பரப்பளவுக்கு இருக்குது இந்த மேகம். அதனால இந்த ஊர்ல யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ அவங்கெல்லாம் வாங்க மேகத்துக்கு போய் நம்ம வந்து அஹ், உணவு உற்பத்தி பண்ணலாம். என்ன உணவு வேணுமோ நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். வாழை மரம் நடலாம், கொய்யா மரம் நடலாம், பலாப்பழம் நடலாம், மாமரம் நடலாம். அப்புறம் சொன்னால் இல்லை மரமெல்லாம் நடாத. மரம் வந்து அது வளர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஏன்னா மேகம் எப்போ நமக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து கத்திரிக்காய் நடலாம், வெண்டைக்காய் நடலாம். இந்த மாதிரி ஒரு 3 மாத பயிர் இருக்குல்ல, 3 மாதம் 4 மாதத்துல விளையுது இல்லை, அந்த மாதிரி நம்ம வந்து பப்பாளி மரம் நடலாம், வாழை மரம் நடலாம். அப்போ அது வந்து நமக்கு நல்லது. மரத்தெல்லாம் நட்டோன்னா எப்போதும் நம்ம அந்த மேகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. மேகத்தெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா இந்த மேகமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மேகம் இங்கே கிடையாது. அதனால 10 வருஷமாக தான் இருக்குது. 10 வருஷமாக ஆனால் இருக்குது. எதிர்காலத்துலேயும் இது எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து நம்ம மரமெல்லாம் நட வேண்டாம். வேணா இந்த மாதிரி ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல வரும்ல, அந்த மாதிரி செடியை நட்டு பண்ணலாம் அப்படின்னு. இது நல்லா இருக்கு, ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ அவங்கெல்லாம் மேகத்துக்கு போயிட்டாங்க. மேகத்தில் போய் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து வேலை முடிஞ்சோடனே கீழே இறங்கி வந்துடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா அதுக்கப்புறம் அந்த ஊரில் நிலத்துக்கு பஞ்சமே இல்லை. ஏராளமான நிலம் அங்கே மேகத்தில் இருக்குது. அவ்வளோ நிலம் இருக்குது. ஆனாலும் அவங்களால தேவைக்கு கொஞ்சம் பேருக்கு தானே நிலம் இல்லை. அதனால அவங்க கொஞ்சம் பேர் தான் அதை பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தி தண்ணி வசதி வர அந்த மேகத்திலே இருக்குது. கீழேயாவது நிலத்தில் இருக்கிறவங்க பார்த்தா தண்ணி வசதி கிணத்துலேருந்து இறச்சி அங்கே ஊற்றணும். ஆனால் மேகத்தில் பார்த்தா அங்கே தண்ணி அங்கே இருக்குது. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நான் எனக்கும் மேகம் தான் வேணும், மேகம் தான் வேணும், நிலத்தை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, நிலத்தில் விவசாயம் பண்ணுறது இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு நிலத்தை கொடுத்துருங்க, எனக்கு மேகத்தை கொடுத்துருங்க, நான் மேகத்தில் பண்ண போகிறேன், அங்கே தண்ணி வசதி தாராளமாக இருக்குது, அங்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சரி எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான், ஏகப்பட்ட இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் கதை சொல்லணும். நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனை பண்ணி கதையாக சொல்ல வேண்டும். அதற்கு பேர் தான் கதை சொல்லுகிற கலை. உலகில் இனி வரும் காலங்களில் மனிதர்கள் இப்படித்தான் கதை சொல்ல வேண்டும். உலகில் உள்ள அத்தனை பேரும் இது நாள் வரைக்கும் நம்ம சொன்னது, நம்ம கதை எழுதினது இதெல்லாம் பரிசோதனை. இப்படிப்பட்ட ஒரு கலையை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனை தான் இது நாள் வரைஞ்ச நாவல் எழுதினது, கதாசிரியர் எல்லாம் முயற்சிகள், அதெல்லாம் முயற்சி, ஆராய்ச்சி, பயிற்சி, பரிசோதனைகள். அதன் பலன் தான்